வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டு சீல் வைக்க போகிறதுனால அதுக்கு முன்னாடியே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக அவிழ்த்து போட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதற ஆரம்பிச்சிட்டாங்க. மனோஜ், விஜயா, ஸ்ருதி, ரவி 3 பேரையும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. இறங்குற விஜயா அப்படியே ஸ்ருதியோட வீட்டை பார்த்துக்கிட்டு சில மாதிரி நிற்கிறாங்க. அவங்க முகத்தில் வருத்தத்தை தவிர எந்த உணர்ச்சியுமே இல்லை. ஸ்ருதியும் ரவியும் பின்னாடி டிக்கியில் போய் அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. நிற்கிற விஜயா கிட்ட ரவி வந்து, அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போறாரு. ஸ்ருதி வந்து, வாங்க ஆண்டி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. விஜயா அப்படியே நின்றுட்டு இருக்க ஸ்ருதியும் உள்ளர போயிடுறாங்க. வா ஸ்ருதி, அந்த பேக்கையும் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ரவி உள்ளர வர்றாரு. சுதா உள்ளர இருந்து வர்றாங்க. வாசுதேவன் மாடியில இருந்து வேகமா ஓடி வர்றாரு. வா மோளே, வா மோனே அப்படின்னு 2 பேரையும் அவர் ரிசீவ் பண்றாரு. வா மோளே அப்படின்னு சுதாவும் மகளை ரிசீவ் பண்ணுறாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு, அம்மா ஆண்டி அப்படின்னு வந்துட்டு இருக்க விஜயாவை ஸ்ருதி காட்ட வாங்க போகலான்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் வர்றாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருக்க விஜயாவை சுதாவும் வாசுதேவனும் அவ்வளவு பாசமா வரவேற்கிறாங்க. நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. விஜயா ரொம்ப தயக்கமும் சங்கடமா தான் வர்றாங்க. அவங்க கூடவே சுதாவும் வர்றாங்க. வர்ற விஜயா செருப்பு கழட்டி விட்டுட்டு அப்படியே வீட்டை பாக்குறாங்க. உட்காருங்க சம்மந்தி அப்படின்னு சுதா சொல்ல, வா இருக்கி அப்படிங்கிறாரு வாசுதேவன். சுதா வாசுதேவனும் ஒரு சோஃபால உட்கார்றாங்க. இன்னொரு சோஃபால ரவியும் அப்பாடான ஸ்ருதியும் உட்கார்ந்துருக்காங்க. விஜயா மெதுவா உட்கார, சம்மந்தி நடந்ததெல்லாம் ஸ்ருதி சொன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு சுதா சொல்ல, எல்லாம் எங்க நேரம், என்ன பண்றது அப்படிங்கிறாங்க விஜயா. கவலைப்படாதீங்க சம்மந்தி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சுதா ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. மோனே, அச்சன் வரலையா அப்படின்னு ரவி கிட்ட கேக்குறாரு வாசுதேவன். இல்ல அங்கிள், அப்பா மீனா அண்ணி வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்றாரு ரவி. என்னடா மோனே, அவர் எதுக்கு அங்க போனது, இங்க வர சொல்லி இருக்கலாமேங்கிறாரு வாசுதேவன். இங்க எங்களோட வீட்டுல எல்லா வசதியும் இருக்கே அப்படின்னு வாசுதேவன் சொல்ல, இல்ல அச்சா, அங்கிள் மீனாவோட வீட்டுக்கு போகணும்னு பறஞ்சு அப்படின்றாங்க ஸ்ருதி. மனசுலாய் மோலே, அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் என் மேல கோபம் உண்டல்லோ, அது கொண்டெல்லாம் வீட்டுக்கு வராம இருக்கு அப்படின்னு வாசுதேவன் சொல்ல, அங்க ஒரு மாதிரி சங்கடமாகுது. அப்படிலாம் இல்லை அங்கிள், நீங்க அப்படி யோசிக்காதீங்கன்றாரு ரவி. இல்ல மாப்பிள்ள, உங்க அப்பாவுக்கு அந்த பக்கம்தான் செட் ஆகும், புரியுதுன்றாங்க சுதா. விஜயா தயங்கிக்கிட்டே, ஒரு 10 நாள் தாங்கிறாங்க. எத்தனை நாளானா என்ன சம்மந்தி, இதுவும் உங்க வீடு தான், எத்தனை நாள் வேணா இருக்கலாங்கிறாங்க சுதா. இந்த மாதிரி வீட்டோட ஜப்தி கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடியாதுல்ல அப்படிங்கிற வாசுதேவன். மோனே, லாயர் என்ன பறஞ்சுன்னு கேட்கிறாரு. கோர்ட் லீவ் முடிஞ்சுதான் எதுவுமே தெரியும் அங்கிள் அப்படிங்கிறாரு ரவி. உன்னோட அண்ணே உங்க அப்பாவோட சைனை போட்டாரு, சைனை போட்டு கடன் வாங்கி இருக்காருல்ல அப்படின்னு வாசுதேவன் கேட்க, ரவி, ஸ்ருதி, விஜயா 3 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அண்ணாமலை டியூட்டில இருக்கப்பவே ரொம்ப நேர்மையா இருக்கிறவரு. இது எனக்கு அறிஞ்சு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணினதில்ல. ஆனா அவரோட மோன் இப்படி அவரோட சைன் போட்டு சீட்டிங் பண்ணி இருக்குது. பாவம், அண்ணாமலைக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அல்ல மோனே அப்படின்னு வாசுதேவன் பேசிட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரவியும் சங்கடமா உட்கார்ந்துருக்க. அச்சா, அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க, அது மனோஜோட ஸ்டூபிடிட்டி அவ்வளவுதான்றாங்க ஸ்ருதி. மம்மி, ஆன்டிக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ பேச்சுவாக்குல நான் மறந்துட்டேன் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க சுதா. ஐயோ வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல, இதோ வரேன்னு போறாங்க சுதா. ஆன்டி, உங்க பேக் அந்த ரூம்ல வைக்கிறேன், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க விஜயா. மோனே, உங்க பிரதர் மனோஜ் வரலையா அப்படின்னு வாசுதேவன் கேக்குறாரு. அவர் என்ன, அவங்க அச்சன் கூட போயிட்டா அப்படின்னு வாசுதேவன் கேட்க, இல்ல அங்கிள், அவன் ஷோரூம்ல தங்கிக்கிறான் அப்படிங்கிறாரு ரவி. ஓ சரி சரி, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வாசுதேவன் கேட்க, நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள் அப்படிங்கிறாரு ரவி. நீயும் மோளும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நடத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வாசுதேவன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு ரவி. மோனே, பேக் எல்லாம் எடுத்து வை அப்படின்னு வாசுதேவன் சொல்ல, ஓகே அங்கிள்னு எழுந்து போறாரு ரவி. ரவி பேக்கை கொண்டு வந்து மேல வச்சுட்டு வர்றாரு. கூடவே ஸ்ருதியும் வர்றாங்க. வரவர்கிட்ட, இந்தாங்க மாப்பிள்ளை எடுத்துக்கங்க அப்படின்னு சுதா நீட்ட அவரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாரு. ஸ்ருதி ஒன்னு எடுத்துக்க, இந்தாங்க சம்மந்தி அப்படின்னு சுதா நீட்ட விஜயா நிமிந்து பாக்குறாங்க. எடுத்துக்கோங்க சம்மந்தி அப்படின்னு நீட்ட
விஜயா ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாங்க. அடுத்ததா வாசுதேவன் கிட்ட கொண்டு வந்து நீட்ட அவரும் ஒன்னு எடுத்துக்கிறாரு. சுதாவும் அங்க உட்காடுறாங்க. விஜயா டம்ளரை பாக்குறாங்க. அந்த கிளாஸ் டம்ளர்ல நமக்கே தெரியற அளவுக்கு பிளாக் காஃபி மாதிரி இருக்கு. என்ன சம்மந்தி, கஷாயமா? எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜயா கேட்க, இல்லை சம்மந்தி இது கட்டஞ்சாயா அப்படின்னு சுதா சொல்ல, விஜயா லைட்டான பயத்தோட அதை குனிஞ்சு பார்க்குறாங்க. விஜயா பார்த்துட்டு இருக்கத வாசுதேவன் ஒரு மாதிரியா பார்க்குறாரு. ரவி உடனே அம்மா பிளாக் டீமா அப்படிங்கிறாரு. பால் ஊத்த மாட்டாங்களான்னு விஜயா கேக்குறாங்க. நாங்க அதிகமா பால் சேர்க்கறது இல்ல, எங்க ஊர்ல ஸ்பெஷலான டீ தூள் இது, நிறைய மூலிகை எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கு, இத குடிச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சுதா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. விஜயாவுக்கு மனசே ஆகல அதை குடிக்கிறதுக்கு, சங்கடமா இருக்கு. ஆன்ட்டி எங்க வீட்டுல தினமும் இதுதான், ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும்ன்றாங்க ஸ்ருதி. சொல்லிட்டு ஸ்ருதி குடிச்சுக்கிட்டு இருக்க விஜயா கையிலேயே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா குடிங்க, நார்மல் டீ மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு ரவி. இல்லை ரவி, டீ காஃபின்னாலும் பால் ஊற்றி தான் குடிப்பேன் அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லை சம்மந்தி, பால் ஊற்றி குடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிறாங்க சுதா. இது நல்லா இருக்கும், குடிச்சு பாருங்கன்றாரு வாசுதேவன். இல்லை இது எனக்கு செட் ஆகாது, பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க விஜயா. ஆன்ட்டி இதில் ஏலக்காய் ஜிஞ்சர்லாம் போட்டிருக்கோம், குடிங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. அம்மா குடிச்சு பார்த்தா தானேமா எப்படி இருக்குன்னு தெரியும், குடிங்கம்மான்றாரு ரவியும். விஜயாவும் என்னடா செய்யறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்க்கிட்ட கொண்டு போய் ஒரு சிப் குடிச்சு பாக்குறாங்க. நல்லா இருக்கு தானே அப்படின்னு சுதா கேட்க, ஆ ஆ நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க விஜயா. சூடா இருக்கும் போதே குடிங்க அப்படின்னு சுதா சொல்ல, விஜயாவுக்கு அதை பார்க்கவே விளக்கென்ன மாதிரி இருக்கு. அம்மா நான் வேணும்னா பால் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுக்கவா அப்படின்னு ரவி கேக்குறாரு. மாப்பிள்ள இது நல்லதுதான், இத குடிக்கிறதுக்கு என்னன்னு சுதா கேக்குறாங்க. இல்ல சம்மந்தி இது நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் சூடா இருக்கு, நான் பொறுமையா குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜயா. குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸை வச்சுட்டு, சரி ஆண்டி நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி லஞ்சுக்கு வந்துருங்க, நான் ஃபிஷ் எடுத்து வைக்கிறேன்னு சுதா சொல்ல, ஆ அப்படின்னு ரவியும் தலையாட்டுறாரு. சரி மம்மி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. அங்கிள் நாங்க போயிட்டு வந்துடுறோங்கிறாரு ரவி. போயிட்டு வாங்க அப்படின்னு வாசுதேவன் சொல்ல, அம்மா நாங்க போயிட்டு வரோமா அப்படின்னு ரவி விஜயா கிட்ட சொல்ல, சரிப்பாங்கிறாங்க அவங்களும். மாப்பிள்ள நான் சம்மந்திய பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க சுதா. பை மம்மி, பை அச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவி அங்கிருந்து கிளம்புறாங்க. வாசுதேவனும் கையோடு எழுந்து வர்றாரு. சுதா எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரும் கிளம்பிடுறாரு. சரிங்க அப்படின்னு புன்னகையோட அவரை வழி அனுப்பிட்டு விஜயா பக்கம் திரும்புறாங்க சுதா. நான் சமையலை முடிச்சிட்டு சொல்றேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல, சரிங்கிறாங்க விஜயா. என்ன குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னு சுதா கேட்க, விஜயா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி குடிக்கிறேன்றாங்க. விஜயா அதை பயத்தோட நிமித்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு குடிக்கிற ஐடியா சுத்தமா இல்லை. டக்குன்னு அவங்க மைண்ட்ல அவங்க ஹாலில் மகாராணி மாதிரி உட்கார்ந்துருந்ததும் மீனா காஃபி எடுத்துட்டு வர்றதும் ஞாபகத்துக்கு வருது. அவங்களோட ஆஸ்தான சேர்ல முன்னாடியே பின்னாடி அவங்க லைட்டா ஆடிக்கிட்டு இருக்க, அத்தை காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு மீனா கொண்டு வந்து நீட்ட ஒரு சின்ன கப் காஃபி எடுத்துக்கிறதும் அவங்க மைண்ட்ல வருது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு இருக்க மீனா பக்கத்துலயே நிக்கிறாங்க. டிகாஷன் போதுமா, இன்னும் கொஞ்சம் போடணுமா அத்தை அப்படின்னு கேட்க, இவங்க ரொம்ப தென்னாவட்ட ஆடிக்கிட்டே போதும் போதும், என்ன போட்டாலும் இருக்கிற காஃபி தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, மீனா அங்கிருந்து போனதும் அதுக்கப்புறம் அந்த காஃபியை அவங்க ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு, 1000 தான் இருந்தாலும் இவ போடுற காஃபியை அடிச்சுக்கவே முடியாது, எங்க தான் கத்துக்கிட்டாலோ அப்படின்னு அந்த காஃபியை உறிஞ்சி அப்படியே சொட்டு சொட்டா முழுங்கிட்டு ரசிச்சு குடிச்சது ஞாபகத்துக்கு வருது. விஜய் அந்த காஃபியை கொண்டு வந்து அங்க இருக்க வாஷ் பேஷன்ல ஊத்துறாங்க. மனோஜ் அம்மாவை டிராப் பண்ணிட்டு நேரா ஷோரூமுக்கு அவரோட பேக்கோட வந்துடுறாரு. உள்ளர ட்ராலியை இழுத்துக்கிட்டே வர்றவரு, ஜீவா அப்படின்னு கூப்பிட, சார் சொல்லுங்க சார், சந்தோஷ் சார் சொன்னாரு நீங்க கடையில தான் குடித்தனம் பண்ண போறீங்கன்னு அப்படின்னு ஜீவா சொல்லிக்கிட்டே வந்து நிக்க, உட்கார்ற மனோஜ், குடித்தனமா, கடையில ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னேன், எங்க அவரு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. உங்களுக்காக தான் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காரு அப்படின்னு ஜீவா சொல்ல, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன், வீட்டுல ஒரு ரெனோவேஷன் நடக்குது அப்படின்னு மனோஜ் கூசாம சொல்லிக்கிட்டு இருக்க, வீட்டை ஜப்தி பண்ண போறாங்கன்னு சந்தோஷ் சார் சொன்னாரு அப்படின்னு ஜீவா கேட்டுட, மனோஜ் முகத்துல டக்குன்னு ஆடல. நிமிந்து ஜீவாவை பார்க்க அவங்க என்னடா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டோமோன்னு பாக்குறாங்க. உளறிட்டானா அந்த ஆளு அப்படின்னு மனோஜ் கேட்க, சாரி பாஸ், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க ஜீவா.
அந்த ஃபைனான்சியர் வேணும்னே இப்படி பண்ணிட்டான். அந்த ஆள்கிட்ட கடன் வாங்க போனதுதான் தப்பு அப்படிங்கிறாரு மனோஜ். உங்க வீட்டை வேற ஜப்தி பண்ண போறாங்க, அதை தடுக்க ஏதாவது செய்யணும்ல பாஸ் அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? முத்து ஏதாவது செய்வான். நான் இப்போதைக்கு பிஸ்னஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதா இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க ஜீவா. அப்போ ஒரு ஃபோல்டபிள் காட்டு, இன்னொரு கையில ஒரு பெரிய கவர், ரெண்டையும் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வா ப்ரோ வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சந்தோஷ் வர்றாரு. ப்ரோ, அந்த கடையில ஸ்டாக் எல்லாம் தீந்து போயிருச்சு, நான் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல அப்பாடாங்கிறாரு மனோஜ். இதுல படுத்தா அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கும் பாஸ் அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க. சரி, இந்த கையில என்னதுங்கிறாரு மனோஜ். இதை விட இதுலதான் முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற சந்தோஷ் அந்த பேக் டேபிள் மேல வச்சுட்டு ஓபன் பண்றாரு. உள்ளர நைஃபு, சில திங்ஸ் இருக்குது. மனோஜ் எட்டி பார்த்துட்டு குழப்பமா திரும்ப, இதுதான் உனக்கு செக்யூரிட்டி, கடையில அவ்வளவு எலி இருக்கு அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். என்ன ப்ரோ சொல்றீங்க, கடையில எலி இருக்கா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியா கேட்கிறாரு. ஆமா, சாதாரண எலி இல்ல, ஒவ்வொன்றும் ஜிம்பாடி மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கு அப்படிங்கிறாரு சந்தோஷ். ஆமா பாஸ், கொஞ்சம் எலி ப்ராப்ளம் இருக்கு, கூடவே உலர இருக்க பாக்ஸ் எல்லாம் கூட கடிச்சு வச்சிருச்சுன்றாங்க ஜீவா. முன்னாடியே சொல்லி இருந்தா ஏதாவது பண்ணி விரட்டி விட்டுருப்போம்ல அப்படின்னு மனோஜ் கேட்க, உள்ள இருந்து எலிப்பொறி எடுத்து விரட்டுறதுக்கு தானே இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வேற இங்கேயே தங்க போறேன்னு சொல்ற, தூங்கும்போது எலி உன் கால் விரல படன்னு நினைச்சு கடிச்சு வச்சிரும்ல அப்படின்னு சந்தோஷ் சொல்ல மனோஜ் பயத்தோட பாக்குறாரு. அதான் இந்த பொரிய வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எடுத்து காட்டிட்டு மறுபடியும் பேக்ல வைக்கிறாரு அவரு. இவ்வளோ பெரிய ஷோரூம்ல எப்படிதான் எலி வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டே மனோஜ் மறுபடியும் உட்காரு. ஆமா பாஸ், வெளியே வேற வெயில் சுள்ளுன்னு அடிக்குதா, எலிக்கும் ஏசில படுக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? சரி பயப்படாத, எலி பொறி இருக்குல்ல, இதை வச்சுட்டு நைட்டு தூங்கு அப்படின்றாரு சந்தோஷ். நீ சொல்றது கேட்டா எனக்கே பயமா இருக்கே, அப்புறம் நைட்டு எப்படி தனியா தங்குறது அப்படிங்கிறாரு மனோஜ். அதுக்கு என்ன பண்றது, வர்ற கஸ்டமர்ஸை 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சந்தோஷ் கேட்க, சந்தோஷ தலையில இருந்து கால் வரையில பார்த்துட்டு, இன்னைக்கு என் கூட நீங்களும் தங்குறீங்க அப்படிங்கிறாரு மனோஜ். யோ, நான் ஏன் உன் கூட தங்கணும், எனக்கு என் வீட்டில் என் பெட்ல படுத்தாதான் ஏன் தூக்கம் வரும் அப்படிங்கிறாரு சந்தோஷ். ஒரு நாள் தானே ப்ரோ அப்படின்னு மனோஜ் கெஞ்சலா கேட்க, 10 மணி ஆனாலே ஏன் வரலன்னு என் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருப்பா, 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குப்பா அப்படிங்கிறாரு சந்தோஷ். ப்ளீஸ் ப்ரோ, எலி வேற இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு மனோஜ் பயத்தோட கேட்க, அதான் பொறி இருக்கே அப்படின்னு அதை அவர் தள்ளிவிட, இதுல மாட்டினாலும் எடுத்து வெளியே போடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, வேற எதுக்கு தான் உனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ப்ளீஸ் ப்ரோ, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும், நைட்டு என் கூட தங்குங்க, நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பிரியாணியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மொட்டை பாஸ். உங்களுக்கு பிடிச்ச கடையில இருந்தே வாங்கி தரேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி, ஏதோ நீ தனியா இருக்க பயப்படுற, அதனால உன் கூட இருக்கேன், ஆனா ஒண்ணு அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, என்னன்னு கேக்குறாரு மனோஜ். நான் கண்ணை மூடி தூங்கிட்டா எழுந்திருக்கிறதுக்கு காலையிலே ஆயிடும், நடுவுல என்ன சத்தம் கேட்டாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, தனியா படுத்தாலே தூக்கம் வராது, உங்களுக்கு எப்படிதான் வருதோங்கிறாரு மனோஜ். நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே அப்படின்னு பளிச்சுன்னு அடிச்சு விடுறாரு அவரு. அப்ப நான் மட்டும் என்ன தினமும் பாவம் பண்ணிக்கிட்டா இருக்கேன்றாரு மனோஜ். மனசுல அமைதி இருந்தா தூக்கம் தானா வரும்பா அப்படிங்கிறாரு சந்தோஷ். என்னவோ போங்க, நீங்க என் கூட இருந்தா சரி அப்படின்னு மனோஜ் முடிச்சுக்கிறாரு. சந்தோஷ் திரும்பி ஜீவான்னு கூப்பிட, என்னங்க சாருங்கிறாங்க. நீ ஏன் இன்னைக்கு இங்கேயே எங்க கூட தங்க கூடாது அப்படின்னு சந்தோஷ் கேட்க, பயங்கர டென்ஷன் ஆகுற ஜீவா, ஏன் நான் எங்க தங்கணும் அப்படின்னு ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. இல்ல, பாசுக்கு எலினா பயம்னு சொல்றாரு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, அதுக்குன்னு நான் வந்து எலி பிடிக்கணுமா, நீங்களே பிடிங்க, நான் ஈவினிங் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஜீவா அங்கிருந்து திரும்ப, ஏமா இதை எடுத்துட்டு போமாங்கிறாரு மொட்டை பாஸ். அப்படின்னு எலிப்பொறி பேக் எடுத்துட்டு போறாங்க ஜீவா. கடைசியில என் நிலைமை இப்படி இங்க வந்து தங்க வேண்டியதா போயிடுச்சேங்கிறாரு மனோஜ். விடுப்பா, கடையாவது மிஞ்சுதேன்னு நினைச்சுக்க ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் அவர் வேலையை பார்க்க போக, மனோஜ் அதிர்ச்சியோட எழுந்து நிற்கிறாரு. ஃபைனான்சியரோட கார் ஒரு பக்கம், சிந்தாமணியோட கார் ஒரு பக்கம்னு சருன்னு வந்து விஜயா வீட்டு முன்னாடி நிக்குது. இன்னொரு பக்கம் ஆபீஸ் வேன் வந்து நிக்க சிந்தாமணி வேகமா இறங்கி வர்றாங்க. அவருக்கு முன்னாடி வேகமா வர்ற அவங்களோட மெயின் அல்ல கை, அக்கா ஆபீசருங்கெல்லாம் வந்துட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்ல சிந்தாமணி அங்க பாக்குறாங்க.
அந்த கார்ல இருந்து 3-4 பேர் இறங்கி வர்றாங்க. சிந்தாமணி கூட ஃபைனான்சியரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் நிக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து கேட்டை பார்க்க கேட்டு பூட்டி இருக்கு. சிந்தாமணியோட மெயின் அல்ல கையே ஒரு பக்கம் ஓரமா போய் கேட்டை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்ளர. இன்னொருத்தரும் கேட்டை பிடிச்சிட்டு உள்ளர எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஆஃபீஸர், என்னங்க சார் பூட்டி இருக்கு அப்படின்னு கேட்க உடனே ஃபைனான்சியர் சிந்தாமணியை பாக்குறாரு. சிந்தாமணி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, நல்லா பாருங்க, வெளியில பூட்டிட்டு உள்ளர இருக்க போறாங்க அப்படிங்கிறவங்க டேன்னு கூப்பிட அக்கா அப்படிங்கிறாரு அல்லக்கையே. உள்ளர போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல இன்னொருத்தர், இல்லைங்க மேடம், உள்ளர யாருமே இருக்கிற மாதிரி தெரியலைங்க அப்படிங்கிறாரு. அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு, வெளியே அவங்க கார் பைக் எதுவும் இல்ல பாருங்க அப்படிங்கிறாரு ஃபைனான்சியர். வீட்டை பூட்டிட்டா சீல் வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஃபைனான்சியர் கேக்குறாரு சிந்தாமணி கிட்ட. ச்சே, அதுங்க ரோட்ல நிக்கணும், தெருவே வேடிக்கை பார்க்கணும், அந்த முத்துவும் மீனாவும் என் காலை பிடிச்சி கதறணுங்கிற கனவோட வந்த, அது எல்லாமே வீணா போச்சு. எப்படியோ திருட்டுத்தனமா எல்லாரும் முன்னாடியே வெளியில போயிட்டாங்க. இப்ப இந்த வீட்டுக்கு சீல் வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க சிந்தாமணி. மேடம், இதுவும் வசதி தான். வீட்டுல ஆளுங்க இருந்தா அழுத பிரச்சனை பண்ணுவாங்க, போலீஸ் கேஸ்ன்னு இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னு அவரு சொல்ல சிந்தாமணிக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுது. ச்சே, ஒண்ணுமே இல்லாம சப்புன்னு போயிடுச்சே அப்படின்னு எரிச்சலோட, சரி நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி திரும்பி டவாலி மாதிரி இருக்கவர்கிட்ட, நீங்க வீட்டுக்கு சீல் வைங்கன்னு சொல்றாரு அவரு. சரிங்க அப்படின்னு அவரு கதவு கிட்ட போய் போட்டுக்கு துணியை சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஃபைனான்சியரும் நெத்தி ஃபுல்லா சுருக்கத்தோட யோசிச்சுட்டே நிக்கிறாரு. சிந்தாமணி எரிச்சலோட முகத்தை திருப்பிட்டு நிக்கிறாங்க. வீட்டையும் தெருவையும் சுத்தி சுத்தி எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க விஜயா. அவரு பூட்டுக்கு துணியை சுத்திக்கிட்டு இருக்காரு. துணியை சுத்தி முடிச்சுட்டு அவரு அரக்க பத்த வைக்கிறாரு. அது எரிய சீல அதுல தொட்டு அப்படியே பூட்டு மேல சீல் வைக்கிறாரு. இன்னொருத்தர் ஒரு நோட்டீஸ் பின்னாடி கம்ம ஒட்டி அங்க இருக்க பிளாக் மார்பிள் மேல ஒட்டுறாரு. இதை முடிச்ச உடனே, சரிங்க சார், எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு 2 பேரும் ஃபைனான்சியர் கிட்ட சொல்றாங்க. ஓகேங்க சார்னு அவரு சொல்ல போலான்னு அவங்க கடகடன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்து சிந்தாமணி வெறுப்போட கதவை பார்க்க அங்க வெள்ளை துணியால சுத்தி சீல் வச்ச பூட்டு தான் தொங்கிட்டு இருக்கு. ஃபைனான்சியரும் சிந்தாமணி பக்கத்துல வந்து நிக்க, ச்சே, அதுங்க இப்படி திருட்டுத்தனமா ஓடி போயிருச்சிங்களே அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அக்கா, இதுவும் அந்த முத்து மீனா பிளானா தான்க்கா இருக்கும் அப்படின்னு அல்லக்கை சொல்ல, ஆமாண்டா, அந்த முத்து அவங்க குடும்பத்துல யாரும் என் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுடக்கூடாதுன்னு திட்டம் போட்டுதான்டா இப்படி பண்ணி இருக்கான் அப்படின்றாங்க சிந்தாமணி. இங்க பாருங்க, வீட்டுக்கு நோட்டீஸ் ஒட்டியாச்சு, எப்படியும் அவங்களால வீட்டை மீட்க முடியாது, கொஞ்ச நாள்ல ஏலத்துல விட்டுடலாம். நீங்க நினைச்ச மாதிரி இந்த வீடு உங்க கைக்கு வரப்போகுதுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல சிந்தாமணியோட பார்வை பூரா கதவுலையும் பூட்டு மேலையும் தான் இருக்கு. சந்தோஷம்தான், இருந்தாலும் அதுங்களை ரோட்ல நிக்க வைக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி எங்க தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. மீனாவோட அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க, மாமாவுக்கு உப்பு காரம்லாம் அதிகமா சேர்க்க கூடாது, அது மாதிரி பார்த்துக்கோமா அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி அப்படின்னு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்றாங்க. மீனா, அண்ணன் என்ன ரொம்ப அமைதியாவே இருக்காரு அப்படின்னு சந்திரா கேட்க, இப்படி ஒரு நிலைமையில அவர் என்னம்மா பண்ண முடியும், கஷ்டப்பட்டு கட்டின வீடு இப்படி வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா தாண்டி இருக்கு. மாப்பிள்ளையோட அண்ணன் இப்படி கையெழுத்த போட்டு ஏமாத்தி இருக்காரு, அதுக்கு உன் மாமியார் வேற உடந்தையா இருந்திருக்காங்க, எப்படிதான் அண்ணனை ஏமாத்த தோணுச்சோ அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க, மீனா வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. மா, ரொம்ப நல்லவங்களா இருந்தாலே இதுதான்மா பிரச்சனை, கூட இருக்கிறவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அத்தையும் வீட்டை விட்டு போகும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கம்மா அப்படிங்கிறாங்க மீனா. அவங்களும் இங்கேயே வந்திருக்கலாம்ல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, எப்படி வருவாங்க, அவங்களுக்கு என்னையும் பிடிக்காது நம்ம வீட்டையும் பிடிக்காது அப்படிங்கிறாங்க மீனா. ஏன் தான் அவங்க நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறாங்களோ தெரியல அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேம்மா, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க, இப்ப ஸ்ருதி வீட்டுக்கு போயிருக்காங்க, ஸ்ருதி பார்த்துக்குவாங்க, நீ விடுமான்றாங்க மீனா. 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறாங்க. சரிம்மா, டைம் ஆகுது, மாமா நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு மீனா சொல்ல, சரி மீனா அப்படின்னு அவங்க அம்மா பொருளெல்லாம் எடுக்க போறாங்க. மீனா வெளியே வர்றாங்க. அண்ணாமலை அந்த கைப்பிடி சிவர்கிட்ட நின்னுட்டு இருக்காரு. மாமா, மாமா வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்னு மீனா கூப்பிட, முத்து வந்துடட்டுமா சேர்ந்தே சாப்பிடலாங்கிறாரு அண்ணாமலை.
அவர் இப்ப வந்துருவாரு மாமா, பக்கத்துல தான் போயிருக்காரு, நீங்க மாத்திரை வேற போடணும்ல, சாப்பிடுங்க மாமா அப்படின்னு மீனா கூப்பிட அண்ணாமலை உள்ளர வர்றாரு. ஆமாண்ணா, சூடா இருக்கும்போதே சாப்பிட்ருங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் வந்து நின்று சொல்றாங்க. மாமா, டைனிங் டேபிள் இல்ல, இங்க உட்காந்து அப்படி வச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா மாமா அப்படிங்கிறாங்க மீனா. என்னம்மா இது, பிறக்கும் போதே டைனிங் டேபிள்லயே உட்காந்துருந்தா சாப்பிட்டுட்டு வந்தேன், ஊர்லயே எங்க அம்மா கூட கீழே உட்காந்து தான் சாப்பிடுவேன், அதான் உடம்புக்கும் நல்லது, சரி போ எடுத்துட்டு வா போமாங்கிறாரு அண்ணாமலை. நான் கீழே உட்கார்றேன்னு படக்குன்னு கீழே உட்காந்துடுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை உட்கார்ந்து இருக்க எல்லாமும் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க மீனாவும் அவங்க அம்மாவும். அப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சத்யா 2 கை நிறைய பேக்கோட வந்துட்டு இருக்க, பின்னாடியே முத்துவும் தலைவாணி அப்படி இப்படி நிறைய பொருளோட வர்றாரு. வாடா சத்யான்னு அவங்க அம்மா சொல்ல உள்ளர வர்றாரு. போ அப்படின்னு அவங்க சொல்ல பேக் தலைவாணி எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வெளியே வர்றாரு சத்யா. முத்துவும் ஒரு பெரிய ஃபோல்டிங் கட்டில் எடுத்துட்டு வர்றாரு. முத்து, என்னடா எதுக்கு இதெல்லாம்னு அண்ணாமலை கேட்க, உனக்கு தான்ப்பா, நீ படுத்து தூங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த, மீனா தான் இதை வாங்கிட்டு வர சொன்னா அப்படிங்கிறாரு முத்து. எதுக்குமா புதுசா எல்லாம் வாங்கி செலவு பண்றீங்க, இங்க இருக்கிறது பத்தாதா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்ல மாமா, இங்க பாய் தான் இருக்கு, அது உங்களுக்கு சௌரியமா இருக்குமான்னு தெரியல, அதான் அவரை வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க மீனா கொஞ்சம் தயக்கத்தோட. நான்லாம் பாயில தாமா படுத்துக்கிட்டு இருந்தேன், அது போதுமேங்கிறாரு அண்ணாமலை. நான் பாயில எல்லாம் தூங்கி படுத்து பழக்கப்பட்டவ தான், இதெல்லாம் எதுக்கு வாங்கிக்கிட்டுங்கிறாரு அவரு. இருக்கட்டும்னா, புது இடம், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரணும்ல அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. அங்கிள், இந்த பெட்ல படுத்தா கழுத்து வலி உடம்பு வலி எதுவுமே இருக்காதாமா, நிம்மதியா தூங்கலாங்கிறாரு சத்யா. மனசு வலிக்குதுப்பா, நிம்மதியான தூக்கம் இனிமே வருமானே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம 4 பேரும் நிக்கிறாங்க. கவலைப்படாதீங்கன்னு, உங்க நல்ல மனசுக்கு கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு, கண்டிப்பா வீடு திரும்ப கிடைச்சிரும், அதையே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிடுங்கன்னு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல முத்து அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்து அப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல, நீயும் உட்கார்றா சாப்பிடலாங்கிறாரு அவரு. இதோ வரேன்ப்பா அப்படின்னு முத்து கிச்சனுக்கு கை கழுவ ஓடுறாரு. சத்யா, நீயும் உட்காருன்னு அவங்க அம்மா சொல்ல, இல்லம்மா எனக்கு வேண்டாமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன், பசிக்கலங்கிறாரு சத்யா. முத்துவும் வந்து உட்கார, மீனா மாப்பிள்ளைக்கு பரிமாறுங்கிறாங்க அவங்க அம்மா. மீனா அவருக்கும் பிளேட்ல எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சீதா ஒரு பெரிய ஹாட் கேரியரோட வர்றாங்க. அம்மா அப்படின்னு அவங்க வந்து கூப்பிட, சீதா அப்படிங்கிறாரு சத்யா. வாசிதா அப்படின்னு அவங்க அம்மாவும் வாசிதா அப்படின்னு மீனா முத்து 3 பேரும் கூப்பிடுறாங்க. வாமா சீதா, எப்படி இருக்கன்றாரு அண்ணாமலை. நல்லா இருக்கேங்க மாமா, நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சீதா. என்னம்மா பண்றது, கூட இருக்கவங்களே ஏமாத்தும் போது இப்படி ஒரு நிலைமை வரதான் செய்யும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மறுபடியும் எல்லாருமே சங்கடமா இருக்காங்க. வருத்தப்படாதீங்க மாமா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சீதா சொல்ல எல்லாருமே மௌனமா இருக்காங்க. டக்குன்னு முத்து, இது என்ன சீதா டிஃபன் கேரியரோட வந்திருக்கன்னு கேக்குறாரு. நீங்க மாமா எல்லாம் வந்திருக்கீங்கல்ல, அதான் ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சீதா புன்னகையோட சொல்றாங்க. எதுக்குமா இதெல்லாம், நான் வேற இங்க வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்குறேங்கிறாரு அண்ணாமலை. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ஆமா அங்கிள் அப்படின்னு வேகமா தலையாட்டுறாரு சத்யா. சீதா இந்தாண்ட ஹேண்ட்பேக்கை கொடுக்க சத்யா வாங்கி அதை டேபிள்ல வைக்கிறாரு. சீதா அண்ணாமலை பக்கத்துல கீழே உட்கார்றவங்க, மாமா இது சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அதுக்குள்ள வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேரியரை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா, இது நல்லா இருக்குதே, அப்பா எப்பவுமே ஸ்கூல் லீவுக்கு பாட்டி ஊருக்கு போவோம்ல, அந்த மாதிரி இப்ப அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான் இல்லத்த அப்படின்னு முத்து சொல்ல அவங்களும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. சீதா அவங்க கொண்டு வந்ததை எடுத்து பரிமாறிட்டு இருக்காங்க. போதும் போதும்னு அண்ணாமலை சொல்ல, நல்லா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சீதா பரிமாறிட்டு இருக்காங்க. ஒரு வாய் எடுத்து வச்சவனை இன்னும் கொஞ்சம் வைக்கிறாங்க. போதுமா போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நல்லா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு அவங்க எடுத்து வைக்க, அப்பா முதல்ல சாப்பிடுப்பாங்கிறாரு முத்து. அண்ணாமலை சாப்பிடாம அப்படியே எல்லாரையும் நிமிந்து பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. மீனா அவரை பார்த்து என்னம்மாமான்னு கேட்குறாங்க. இல்லம்மா, இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை போட்டிட்டு வரும்போது எல்லாமே போச்சுன்னு நினைச்சேன், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், நீங்க காட்டுற அன்பு உபசரிப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியோட சொல்றாரு அண்ணாமலை.
எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் மென்மையா பார்த்து சிரிச்சுக்க. எத்தனை கோடி கொடுத்தாலுமே உறவுகளோட அன்பு தான் என்னைக்குமே நிலையா இருக்கும். காலையில நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது மனசுல இருந்த வருத்தம் இப்போ இல்ல, நமக்கும் எல்லாரும் இருக்காங்கங்கிற எண்ணம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பாடா, அப்பாவோட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்ற திருப்தியில முத்து மீனாவை பார்த்து சிரிக்கிறாரு. மீனாவும் ஆமாங்கன்ற மாதிரி நெகிழ்ச்சியோட பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோல விஜயா சாப்பிட உட்கார்ந்துருக்க சுதா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. என்னது இது அப்படின்னு விஜயா கொஞ்சம் கலவரத்தோட கேட்க, ரைஸ் சம்மந்தி தெரியலையா அப்படின்னு சுதா கேக்குறாங்க. அது கேரளா மட்ட அரிசி, அது கூட கொஞ்சம் அவியல், கொஞ்சம் தொக்கு, அது 3 தான் இருக்கு தட்டுல. விஜயா கொஞ்சம் சாப்பாட்டை கையில அள்ளி, என்ன இது உருண்டை உருண்டையா இருக்கு, என்ன அரிசி இதுன்னு கேக்குறாங்க விஜயா. ஸ்ருதியும் ரவியும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இது நல்லா இருக்கும் சம்மந்தி, மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எப்பவுமே இதுதான் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க சுதா. வாசுதேவன் பார்த்துக்கிட்டு, இதுதான் உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும், ஆர்கானிக்கா இருக்குங்கிறாரு வாசுதேவன். விஜயா கொஞ்சம் தயங்கிட்டு, எனக்கு இப்படி அரிசியை மாத்தி சாப்பிடுறது ஒத்து வராது, சரியா ஜீரணம் ஆகாம போயிடும் அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன சம்மந்தி, நீங்க நல்லது எதையுமே சாப்பிட மாட்டீங்க போல அப்படின்னு சுதா குரலை உயர்த்தி கேட்க, விஜயா அப்படியே திடுக்குன்னு பாக்குறாங்க. ஓகே, இத்தனை நாளா எல்லாரையும் ஆட்டி வச்ச விஜயாவுக்கு இப்ப 7:30 8:30 எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.